அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் புடலங்காய் வச்சு ஒரு சூப்பரான ஃப்ரை தான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு புடலங்காவை மெலிசாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தாராளமாக. கடுகு ஜீரகம் பொரிஞ்ச பின்னாடி ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆன பின்னாடி வாஷ் பண்ணி வச்சுருக்க புடலங்காவை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 20% வெந்த பின்னாடி மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மூடி போட்டு விட்டுடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு திறந்து நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் நல்லா சுருங்கி வெந்து வரும். இப்போ புடலங்காய் ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும். என்னுடைய ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன்னு நினைப்பீங்க. அதுவும் தான், இருந்தாலும் என்னுடைய ஃப்ரிட்ஜ் ஒரு வாரத்துக்கு மேலே ரிப்பேர் ஆகிட்டுருக்குங்க. அதனால தான் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்க்க முடியல. உங்கள்கிட்ட இருந்தால் தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் இல்லாமல் ரொட்டீன் லைஃப் சூப்பராகவே இருந்தது. ஆனால் இப்போ ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வாழ்க்கையே இல்லைன்ற மாதிரி இருக்குது. ஓகே.